தமிழக மக்களுக்கு மட்டும் அல்ல, அரசு ஊழியர்களுக்கும் பட்டை நாமத்தை முதல்வர் ஸ்டாலின் போட்டுவிட்டார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் ஜே.பி. என்ற ஜெய் பிரகாஷ் ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரியில் செவ்வாய்க்கிழமை பிரச்சாரம் செய்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல பல திட்டங்களை திமுக அரசு ரத்து செய்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்ததே அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை ரத்து செய்யத்தான். ஏழை பெண்கள் வாழ்க்கை மேம்பட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தாலிக்கு தங்கம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார். அதேபோல திருமண உதவித் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் தற்போது திமுக அரசு ரத்து செய்துள்ளது. இதனால் பல ஏழை பெண்களின் திருமணம் தடைப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் பி. பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, கழக பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் டி. எம். தமிழ் தொழிலாள கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான். வேற எந்த கட்சிக்கும் 2 கோடி 6 லட்சம் தொண்டர்கள் கிடையாது. அதே போல 30 ஆண்டு காலம் கள்ள தொடர்பு. ஏங்க அவருக்கு வேணா அப்படி இருக்கலாம், அவர் அப்படிப்பட்டவர் தான். ஏன் ஒரு கட்சி, ஒரு மிகப்பெரிய கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, எங்க கட்சி பத்தி திமுக தலைவர், இந்த நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி பேசுறாரு? கண்ணீத்தோட பேச வேண்டாமല്ലോ.